என் செல்ல குழந்தையே, நாளைய விடியல் என் குழந்தைக்கு பஞ்சமி விடியல் அல்லவா? வளர்பிறை பஞ்சமியில் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் வளரப்போகின்றது. என் தங்கமே, நாளை காலை 10 மணியில் இருந்து பஞ்சமி திதி ஆரம்பமாகின்றது. அது மட்டுமா, நாளை தை மாதம் தொடங்குகின்றது. தை திருநாளில் இந்த வராகியானவள் உன்னை காண வருகின்றேன். என் தங்கமே, நாளை உன்னுடைய இல்லத்தில் முழுமையாக இருக்கப் போகின்றாள் இந்த வராகி. என் தங்கமே, அதற்கு முன்பாக நாளைய விடியலிலேயே அம்மா சொல்கின்ற இந்த ஒரு பெயரை நீ சொல்லிவிட வேண்டும். என் தங்கமே, இந்த ஒரு வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையையே மாற்றி காட்டும் என்று சொன்னால் உன்னால் நம்ப முடிகின்றதா? இந்த ஒரு வார்த்தையை சொல்லிவிட்ட பிறகு நீ அதிகாலையில் நீரை குடிக்க வேண்டும். எப்பொழுதும் நீர் அருந்துவாயல்லவா? எழுந்தவுடன் நீர் அருந்துவதற்கு முன்பாக அம்மா சொல்கின்ற இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு அந்த நீரை நீ குடித்தால் போதும். என் தங்கமே, எதிர்பாராத மாற்றங்கள், நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் இவையெல்லாம் நாளைய இரவு இந்த தாயானவள் முன் வந்து நிற்கும் பொழுது உனக்கு மிக பெரிய தெளிவை கொடுக்கும். நடக்குமா நடக்காதா என்று இருந்த சந்தேகங்கள் விலகி இது நமக்கு நிச்சயமாக நடக்கும், இது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையை உனக்குள் வரச் செய்யும். என் குழந்தை, நாளைய விடியலில் நீ இதை சொல்வதற்கு மிக முக்கியமான காரணம், விடியலில் சதுர்த்தி திதி இருக்கின்றது. 10 மணிக்கு மேல் பஞ்சமி திதி இருக்கின்றது. நாளை மாதத்தின் தொடக்க நாள் என்று உனக்கு ஏகப்பட்ட அதிசக்தி வாய்ந்த நாட்களோடு சேர்ந்து கிடைத்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் வாரத்தின் முதல் நாள் என் குழந்தைக்கு பல நல்ல மாற்றங்களை தரக்கூடிய நாள், பல திருப்பங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய நாள். இப்படி அதிசக்தி வாய்ந்த ஒரு நாளில் வராகி அம்மாவினுடைய பஞ்சமி திதியும் கூடி வந்திருக்கின்ற நேரத்தில் நீ அதிகாலையிலேயே சொல்லக்கூடிய இந்த வார்த்தை உன்னுடைய இல்லத்திற்குள் செல்வ வளத்தை பெருக்கெடுக்க வைக்கும். என் தங்கமி, இது உன்னுடைய உள்மனதிற்குள் இருந்து உணர்வு பூர்வமாக நீ சொல்ல வேண்டும். ஏனோ கடமைக்கென்று சொல்லக்கூடாது. இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது உனக்குள் ஏற்படுகின்ற அந்த அதிர்வலைகளே உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பதற்கான அத்தனை அறிகுறிகளையும் உன் முன்னால் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் உனக்கு பதில் கிடைக்கப் போகின்றது. என் தங்கம், வாழ்க்கை முழுவதும் நீ எத்தனை சோதனைகளை அனுபவித்து விட்டாய், எத்தனையோ பஞ்சமி திதிகளையும் கடந்து வந்து விட்டாய். ஒவ்வொரு திதிகளிலும் நீ எனக்கு செய்த உன்னுடைய உன்னதமான அந்த பூஜைக்காகவும் உன்னுடைய உன்னதமான அந்த அன்பிற்காகவும் பரிசைத்தான் அம்மா நாளைய விடியலில் உனக்கு கொண்டு வருகின்றேன். என் தங்கமே, நான் சொல்கின்ற இந்த வார்த்தை உனக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கலாம். இது லக்ஷ்மி தேவியாரினுடைய பீஜ மந்திரம் என்று கூட சொல்லலாம். இந்த 2 எழுத்தை சொல்லும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய உணர்வுகள் அங்கே பெருக்கெடுக்கும் பொழுது உன்னுடைய இல்லத்தை தேடி பணவரவு வந்து கொண்டே இருக்கும். என் தங்கமே, அம்மா சொல்கின்ற இந்த வார்த்தையை உணர்வு பூர்வமாக சொல்லிவிட்டு உன் கைகளில் நீ நீரை எடுத்துக்கொள். என் தங்கமே, அந்த நீரை உன் கைகளால் நன்றாக மூடி வைத்து கொண்டு அம்மா சொல்வது போல ஒரு முறை உன்னுடைய உள் உணர்விலிருந்து நீ சொல்ல வேண்டும். இந்த சொல் உன்னுடைய மனதிற்குள் ஒரு மிக பெரிய அதிர்வலையை கொடுக்க வேண்டும். அம்மா சொல்வது போல நீ சொல்லிப்பார். என் தங்கமே, இதோ அந்த வார்த்தை. ஸ்ரீ 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 என்று உன்னால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீ சொல்லலாம். குறைந்தது ஒரு தடவை சொன்னால் போதும். அதிகபட்சமாக 9 முறை, 11 முறை அல்லது 21 முறை. அது உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற உன்னுடைய உணர்வுகளை சார்ந்தது. ஏனென்றால்
ஒரு முறை சொல்லிவிட்டால் அதை உன்னால் நிறுத்த முடியாது. மேலும் மேலும் அதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று உனக்கு தோன்றிக் கொண்டே இருக்கும். அப்பேற்பட்ட மந்திரம்தான் இந்த 2 எழுத்து மந்திரம். என் தங்கமே, நாளைய விடியலில் இதை செய்யும் பொழுது அத்தனை தெய்வங்களினுடைய ஆசிகளையும் நீ முழுமையாக பெறுவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய இல்லத்திற்குள்ளும் முழுமையான சந்தோஷத்தை நீ கொண்டு வரப்போகின்றாய். ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனைகளை தாங்கிக் கொண்டிருக்கின்ற நீ இன்றாவது விடுதலை கிடைக்குமா, நாளையாவது விடுதலை கிடைக்குமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, நிச்சயமாக உன்னுடைய அத்தனை ஏக்கங்களும் தீர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் எந்த ஒரு விஷயம் உன்னிடத்தில் இல்லை என்று ஒதுக்கினார்களோ அந்த விஷயத்திற்காக மீண்டும் நிச்சயமாக உன்னை தேடி வருவார்கள். இல்லாத ஒன்றை பெற்றுவிட்டால் தேடிச் சென்றவர்களும் விட்டு சென்றவர்களும் தானாகவே உன்னை தேடி வந்து விடுவார்கள் அல்லவா? என் தங்கமே, அதனால் இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு நல்லபடியாகவே நடக்கும் என்பதை புரிந்து கொண்டு நாளைய விடியலை நீ சந்தோஷமாக எதிர்கொள்ள வேண்டும். இந்த மந்திரத்தை சொல்லிவிட்ட பிறகு அந்த நீரை நீ குடித்து விடு. என் தங்கமே, அந்த நீர் உன்னுடைய தொண்டைக்குள் இறங்க இறங்க ஏதோ ஒரு அமைதி உனக்குள் பிறந்து கொண்டே இருக்கும். ஒரு சாந்தமான மனநிலை உனக்குள் வந்துவிடும். இன்று என்னதான் நமக்கு பிரச்சனைகளை யார் ஏற்படுத்த முயற்சி செய்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட வேண்டும் என்று உனக்குள் தோன்றும். நல்ல நாள் என்ற ஒன்று வந்துவிட்டாலே அதற்கென்று பிரச்சனைகளை ஏற்படுத்தவே இங்கு நிறைய பேர் காத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நாளில் நீ நிம்மதியாக இருந்துவிடக் கூடாது என்று நினைக்க எத்தனையோ பேர் அங்கே இருக்கின்றார்கள். என் தங்கமே, அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக என் பிள்ளை, நீ உன்னுடைய வாழ்க்கையில் இதையெல்லாம் கடந்து வர வேண்டிய அதிமுக்கியமான கட்டத்தில் நாளை காலடி எடுத்து வைக்கப் போகின்றாய். துரோகங்களை செய்பவர்கள், ஏமாற்றங்களை கொடுப்பவர்கள் எல்லாம் நல்ல நாள் கெட்ட நாள் என்று எதையும் பார்ப்பதில்லை. எல்லா நாளிலுமே அவர்களுக்கான நாளாகத்தான் அவர்கள் எதிர்கொண்டு வருகின்றார்கள். என் தங்கமே, அதனால் என் பிள்ளை, உன் வாழ்க்கையில் நான் கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு நேரத்தையும் உனக்கானதாக சரியாக பயன்படுத்தி கொண்டு என் குழந்தை, நீ இதனை சரியாக செய்துவிடு. ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள் யாருக்கேனும் இந்த பதிவு சரியாக இந்த நேரத்தில் கண்ணில் படாமல் இந்த நாள் முடிந்த பிறகு கண்ணில் பட்டது என்றால், என் தங்கமே, என்று உன் கண்ணில் படுகின்றதோ அன்றைய நாளில் நீ இதை செய்ய தொடங்கு. நீ தினமும் இதனை செய்து கொண்டே இருக்கலாம். ஒரு 21 நாட்களுக்கு மேலாக இதை செய்து நீ கொண்டிருக்கும் பொழுதே உன் மனதிற்குள் பல மாற்றங்கள் நடக்க தொடங்கும். முதலில் நீ உன்னை மாற்றிக்கொள்வாய், உன்னை அமைதிப்படுத்துவாய், உன்னை நீ தெளிவுபடுத்துவாய். நாம் செய்ய நினைக்கின்ற செயல் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும், இப்படித்தான் நடக்க வேண்டும், நாம் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று உனக்குள்ளேயே நீ பல மாற்றங்களை கொண்டு வந்து விடுவாய். அப்படி வந்துவிட்ட பிறகு என் பிள்ளை, இனி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். நீ செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் சரியானதுதான் என்று உன்னால் நிச்சயமாக நல்ல முடிவினை எடுக்க முடியும். என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை தருபவள் இந்த வராகி நான் என்பதனை நீ உணர்ந்த பிறகு என் குழந்தை, எதற்காகவுமே நீ வாழ்க்கையில் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்வதை மட்டும் சரியாக செய்து உனக்கான நல்ல பலன்களை எல்லாம் நீ சரியான நேரத்தில் பெற்று கொண்டால் போதும். வாழ்க்கையில் எதுவுமே உனக்கென்று நான் வைத்திருந்தேன் என்றால் அதை உனக்கு தராமல் நான் ஒருபோதும் செல்ல மாட்டேன் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும். கஷ்டமான நேரங்களில் எல்லாம் நான் நிச்சயமாக உனக்கு கை கொடுத்து உதவி செய்வேன். என் குழந்தை, காயப்படுவதை நான் ஒரு நாளும் விரும்ப மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளை, மனதில் கொண்ட ஏக்கங்களும் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு விதமான கஷ்டங்களும் ஒரு நாள் நிச்சயமாக நல்ல தீர்வினை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, நாளை உனக்கு வெற்றி நிச்சயம் என்பதனை நீ இப்பொழுதிலிருந்தே புரிந்து கொள்ளலாம். இந்த வராகியானவள் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கின்றாள் என்பதனையும் நீ தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம். அம்மா ஒருபொழுதும் உன்னை விட்டு விட மாட்டேன், ஒரு நாளும் உன்னை தனியே தவிக்க விட மாட்டேன் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள். வராகியினுடைய பிள்ளையாகிவிட்ட பிறகு எதை கண்டும் வாழ்க்கையில் நீ பின்வாங்கி விடாதே. என்ன செய்தாலும் அம்மா நமக்கு துணையாக
இருப்பாள் என்ற எண்ணம் உனக்குள் முழுமையாக இருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்களே உன்னுடைய வாழ்க்கையாக மாறுவதனால் எப்பொழுதுமே உன்னுடைய எண்ணத்தில் இருந்து நீ ஒருபொழுதும் ஒரு துளியேனும் பின்வாங்க வேண்டும் என்று நினைக்காதே. என் தங்கமே, நான் உன்னை அன்போடு அரவணைக்கின்றேன். என்னாலும் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் ஆதரிக்கின்றேன். அதனால் என் பிள்ளை, நீ கவலைப்படாமல் இரு. சந்தோஷத்தை நான் உனக்கு நிரந்தரமாக்குகின்றேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. அப்படியே நடந்தாலும் அதை நான் நிச்சயமாக என்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து உன் வாழ்க்கையை சரியாக்கி விடுவேன். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.